வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயம் உங்களுக்கு தலைப்ப பார்த்தா புரியும். ஆனா, புராணத்துல நெறைய அதிர்ச்சியான விஷயம்லாம் இருக்கு. ஒரு பெண் அவள் கணவன் இழந்து விட்டால், அவ பாவப்பட்டவளா ஒதுக்கப்படுறா. ஏன்னா, வேதம் கட்டளை அப்படிதான் இடுது. சரி. அதே மாரி எங்க குடும்ப வழக்கம் இப்படிதான் செய்வாங்க. இவங்கள எந்த நல்ல விஷயத்துக்கும் சேர்க்க மாட்டாங்க. எங்க பாட்டி அப்படிதான் வாழ்ந்தாங்க. சரி. இல்ல எங்களுடைய தூரத்து உறவினர் இப்படிதான் ஒதுக்கப்பட்டாங்க. அதே மாரி நாங்க பின்பற்றுறோம். சரி. ஆனா இதுல வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வேதத்த பின்பற்றவங்களா இருக்கீங்களா? அல்லது புராணங்கள பின்பற்றீங்களா? எதுவா வேணாலும் இருக்கட்டும். அத கையில வச்சுக்கிட்டு தான் உங்க வாழ்க்கையில நீங்க மொத்த விஷயமும் செய்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையில உங்க முன்னோர் காமிச்ச வழிமுறைப்படி தான் நீங்க நடக்கிறீங்களா? இதுல ஒரு விஷயம் கூட நான் மாறல அப்படின்னு உங்கனால தைரியமா சொல்ல முடியுமா? அப்படின்னா வெளிநாட்டுல போய் வேலை பண்ண முடியாது. உள்நாட்டுல இருந்துகிட்டே எத்தனை பேர் திதி குடுக்காம இருக்கீங்க? எத்தனை பேர் தாய் தந்தைய ஒதுக்கி வைக்கிறீங்க? எத்தனை பேர் தனி குடித்தனம் போறீங்க? எத்தனை பேர் தாத்தா பாட்டிய வெறுக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடமா? அதே மாரி என்னுடைய கேள்வி, அந்த பெண்ணுடைய கணவர் இறந்துட்டார்னா, அவ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ வாழ்க்கைய வாழறான்னு வச்சுக்கோங்க. அந்த 50 வருஷ வாழ்க்கையில புண்ணியமே செய்யலையா? அப்படியே அவ செஞ்சிருந்தாலும், அதை கணவர் போகும்போது மொத்தமா பேக் பண்ணி கொண்டு போயிட்டாரா? இந்த கேள்விக்குண்டான பதில் எனக்கு வேணும். அடுத்தது, இதுல முக்கியமான விஷயம் நெறைய குடும்பத்துல ஒதுக்கறதுக்கு காரணம், குடும்ப பழக்கம். இல்லன்னா உறவினர்கள், "வேண்டாம், இவள ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இவளுடைய ஆசிய வாங்காதீங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வேதனை என்ன விஷயம்னா, அந்த குடும்ப வளர்ச்சிக்கு அந்த ஒரு பெண்மணி முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க. அந்த வாழ்க்கை முழுவதும் அந்த குடும்பத்துக்காக நன்மையை செஞ்சிருப்பாங்க. ஆனா, அந்த கணவன் கெட்ட குணமா இருந்தா கூட, கணவனுக்காக கோவிலுக்கு வேண்டுறதா இருக்கட்டும், நெறைய நன்மைகள் செஞ்சதா இருக்கட்டும், நெறைய குடும்பங்கள உயர்த்த வழி பண்ணதா இருக்கட்டும், எல்லா புண்ணியமும் அந்த குடும்பத்துக்கு அவங்க செஞ்சிருப்பாங்க. இதனால அவங்கள கணவர் இல்லன்றதுக்காக நீங்க ஒதுக்குறீங்க. ஆனா, மனுஷனுடைய புண்ணியத்த நீங்க மறக்கலாம். நீங்க தீர்மானிக்க முடியாது. ஆனா, இந்த புண்ணியத்த கடவுள் தீர்மானிக்கிறாரு அப்படின்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அவளுடைய கணவன் இல்லாம இருக்கலாம். கழுத்துல தாலி இல்லாம இருக்கலாம். நெத்தியில திலகம் இல்லாம இருக்கலாம். இது எது அழிச்சாலும் அவள் செஞ்ச புண்ணியமும், நன்மையும், அவங்க செஞ்ச நெறைய நல்ல விஷயங்களையும், குடும்ப வளர்ச்சிகளையும், எதையும் அந்த இறைவன் மறக்கல. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நெறைய பேரு அவங்க கிட்ட புண்ணியம் இருக்காதுன்னு நெனைக்கிறாங்க. இதனால என்ன பண்றாங்க, சிலரு நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருந்தா மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நம்ப அலுவலகத்துல போய் வேலை செஞ்சாலும், நம்மள பார்க்க நெறைய பேர் பயப்படுவாங்க. இதனால தங்க தோற்றத்த மாத்திக்கிறாங்க. நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. கழுத்துல தாலிய திரும்பவும் போட்டுக்கிறாங்க. இதனால அவங்கள தீர்க்க சுமங்கலி அப்படின்னு நெனச்சு நெறைய பேர் ஆசி வாங்குறாங்க. இதுல யாருடைய தப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா, பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி. அது முக்கியமான விஷயம். எந்த ஆணுமே இப்படிப்பட்ட தாயை விலக்கி வச்சோ, ஒதுக்கி வச்சோ பார்க்க விரும்புறது இல்லை. இது சத்தியமான உண்மை.
அந்த பெண்ணுக்கு தான் அந்த நினைப்பு வருது. நீ இங்க கை வைக்காத, நீ விளக்கு ஏத்த கூடாது, அதனால் வீட்டுக்கு அபசகுணம் வரும் அப்படின்னு. இந்த இடத்துல ஆணுக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. நம்ம முதல்ல எடுக்க போறது சபரி கதை. ஏன்னா புராணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சபரி ஒரு அனாதை. அனாதைன்னா வேடுவ குலத்தில் பிறந்த ஒரு மாணிக்கம். அந்த குடும்பமே வேடுவ தொழில் செய்கிறவங்க, ரொம்ப மிருகங்களை வதை செஞ்சு சாப்பிட்றவங்க. ஆனால் இவங்க மனசுல மாத்திரம் இறைவன் நினைப்பு மாத்திரம்தான் இருந்தது. அதனால அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இவங்க இறை வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட்டதுனால கடவுளே அவங்க மேலே பிரியப்பட்டு நேரடியாக தரிசனம் கொடுத்தாரு அந்த சபரிக்கு. அப்போ இவங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது குந்தி தேவி. குந்தி தேவி தன்னுடைய கணவர் இறந்துட்டாரு. அவங்க உடனே ஓரம் ஒதுங்கி உட்கார்ந்து ஒன்று அழலை. தன்னை நம்பி இந்த 5 குழந்தைகள் இருக்க அப்படின்னு யோசிச்சு சிந்திச்சு ஒவ்வொரு குழந்தையையும் அணு அணுவா ரசிச்சு வளர்த்தாங்க. அவங்க தான் பஞ்ச பாண்டவர்கள். கர்ணனை இதில் சேர்த்துக்கலாம். கர்ணனை வளர்க்கலைன்னாலும் அவ்வளோ ஒரு தங்கமான மகனை பெற்றதும் இவங்களுடைய புண்ணியத்தினால தான்ன்றது நமக்கு தெரியும். இந்த 5 குழந்தைகள் நமக்கு தெரியும். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்க எல்லாருமே உலகம் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். இதை கொடுத்தது குந்தி தேவி தான். அதுவும் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி தான் இந்த குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. இந்த 5 பேரு கர்ணனோட சேர்த்து 6 பேரும் இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் பயபக்தியோட நினைக்குது. நல்லவங்கன்னா இவங்க பேரை உச்சரிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த குந்தி தேவி தான். இந்த 5 பசங்களுமே ஆண் பிள்ளைகள் தான். ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் தாயோட பேச்ச மீறல, தாயை தெய்வமா நினைச்சாங்க, தாய் சொல்ல மீறல, தாய் என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும்னு முடிவெடுத்தாங்க. அதனால அந்த தாயினால இந்த 5 பேரும் சிறந்து இருந்தாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எந்த நேரமும் கிருஷ்ணரை நினைச்சதுனாலதான் இவங்க எப்ப நினைச்சாலும் கிருஷ்ணர் அந்த குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்துருவார். இந்த தாயோட கருணை தான் அந்த கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்கள் கூட துணையா இருந்தார். இந்த தாய் வளர்த்த முறையினாலதான் இறைவனே கூட இருக்க ஆரம்பிச்சார். இந்த தாயை இந்த குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் வெறுத்து ஒதுக்கி இதுக்கெல்லாம் நீ முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லல. போருக்கு போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, வெற்றியா இருக்கும் போதும், நாட்டை ஆட்சி பண்ணும் போதும் அந்த தாயுடைய ஆசீர்வாதத்தை தேடினாங்க. இதுதான் இவங்களுடைய வெற்றிக்கு காரணம். அடுத்தது காந்தாரி. காந்தாரியுடைய கணவருடைய வம்சம் அத்தனையுமே கொடூரமான வம்சம், ஈவு இரக்கமில்லாத வம்சம். இந்த காந்தாரியுடைய குடும்பத்தையே அழிச்ச வம்சம். அப்படி இருந்தாலும் கணவன் மேல வச்ச மரியாதைக்காக கணவன் பார்க்காத இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு கண்ணை கட்டிக்கிட்டு இறை வழிபாட்டில் தான் இவங்க அதிகமா இருந்தாங்க. குழந்தைகளை கூட கவனிக்கல. ஆனா அப்படி இறை வழிபாட்டில் அதிகமா இருக்கும் போதும் இவங்களுக்கு அந்த இறை சிந்தனையால இவங்களுடைய எண்ணம் எந்த இடத்துலையும் குறையல, ஆற்றல் மாத்திரம் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் போர் நடக்கும்போது துரியோதனனுக்கு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு கவசத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா துரியோதனனுடைய அஜாகிரதையால அதையும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் திருதராஷ்டர் இறந்துட்டாரு. இவங்க அதுக்காக துவண்டு போய் இறக்கல. அவங்க வலிமையான பெண்மணியா உருமாறி காட்டுல போய்
குந்தி தேவி கூட இறை வழிபாட்டுல இருந்து தவம் செஞ்சு இறைவனை அடைஞ்சாங்க. இவங்க யாரும் லேசுப்பட்டவங்க கிடையாது. அடுத்தது காரைக்கால் அம்மையார். இவங்க கணவர் இவங்கள வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு அவங்க ஒரு வேற பெண்ணோட வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அதுக்காக கவலைப்பட்டு ஏங்கி அழல. நீ இல்லைன்னா எனக்கு இறைவன் துணை இருக்கான் அப்படின்னு தன்னுடைய அழகான உருவத்தை மாற்றி இறைவனை சதா சர்வகாலம் நினைச்சு இறைவனுக்கே தாயாக மாறிய தெய்வம்தான் இந்த காரைக்கால் அம்மையார். இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், இவங்க யாரும் எப்படிப்பட்ட பெண்களையும் விளக்கல. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்கள் இவங்க எல்லாருக்குமே தேவை. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு காரைக்கால் அம்மையார வணங்கினா வைராக்கியம் வரும். எல்லா தெய்வங்களுமே அப்படிதான். நம்ம இவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை கிடையாது. அவங்க பண்ண புண்ணியம் அவங்க கிட்டேயே தான் இருக்கும். ஒருவேளை கணவன் நிறைய தப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எவ்வளோ மகிழ்ச்சியான குடும்பம் இருந்தாலும் அவனால நிம்மதியா வாழ முடியாது. அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மனைவி ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தா, ஒருவேளை ஒரு பாவம் செஞ்சிருந்தா, போன ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல எத்தனை புண்ணியம் செஞ்சாலும் அது கண்டிப்பா வரும். செஞ்சிருந்தா அந்த கணவன் அவளை துன்புறுத்துவான். இது இயற்கை. ஏன்னா போன ஜென்மத்துடைய பாவம். ஆனா அதையும் மீறி ஒருத்தி மகிழ்ச்சியா வாழறான்னா அவளுடைய புண்ணியம், அவங்கவுங்க பண்ற பாவ புண்ணியம் அவங்களுக்கு தான் வரும். இதுல மாற்றமே கிடையாது. இவ எத்தனை நன்மை செஞ்சாலும் அது அந்த நன்மை இவளை விட்டு விலகவே விலகாது. அதை யாராவது ஒரு ரூபத்துல காப்பாத்திக்கிட்டே இருக்கும். இந்த கணவன் இறந்த பிறகு இந்த பெண்கள் கிட்ட இருக்கிற அந்த புண்ணியம் குறைய வாய்ப்பே கிடையாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், கணவன் கூட வாழ்ந்துக்கிட்டே நிறைய தவறுகளையும் மற்ற குடும்பங்களை அழிக்கிற நிறைய பெண்களை பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு இல்லாத ஒரு ஒரு புண்ணிய தன்மையா இவங்க கிட்ட இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கே புண்ணியம் இருக்குது, அவங்களுக்கே ஆசீர்வதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ இந்த பெண்கள் குடும்பத்துக்காக பல தியாகங்கள் செஞ்சவங்க. இவங்கனால நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, படிக்க வச்சிருப்பாங்க, நிறைய குடும்பங்களை உயர்த்திருப்பாங்க, தன்னை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கணவர் இறந்ததுக்காக இவங்கள நம்ம ஒதுக்குறது தப்பான செயல். நான் இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லணும். நம்ம சோழர் காலம் தெரியும். சோழர் காலத்துல கோயில் கட்டக்கூடிய, அதாவது அந்த மண் கோவில் எல்லாம் கருங்கோவிலா கல் கோயிலா கட்டக்கூடிய ஒரு கலையை உருவாக்குனது யாரு தெரியுமா? கண்டமாதித்தருடைய மனைவியான செம்பியன் மாதேவி. இவங்க யாரு? ராஜராஜ சோழனுடைய பாட்டி. அவங்க தன்னுடைய கணவர் இல்லை, ஆனா இறை வழிபாட்டுல எப்படி இருக்கணும்னு தன்னுடைய வம்சத்துக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான் சோழ வம்சம் மிக சிறந்த கோவில்களை கட்டினாங்க. அந்த கோவில்கள்ல அந்த அம்மையாருடைய பேரை ஏதாவது ஒரு மதிலுக்கோ அல்லது சுற்றுக்கோ வைப்பாங்க, கண்டிப்பா வைப்பாங்க. இவங்க கையால பல கோவில்களுக்கு தங்க விளக்குகளையும் பூஜை பொருட்களையும் கருல இருக்கிற, அதாவது கருவறையில இருக்கிற சிலைகளையும் தானமா வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் ஆற்றல் வாய்ந்த கோவிலா திகழுது. ஏன்னா அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த செம்பியன் மாதேவி தான். சரி, நம்ம முதல்ல புராணம் பார்த்தோம், அடுத்தது வரலாறு பார்த்தோம், அதாவது நம்ம சோழர் வம்சம்லாம் பார்த்தோம். அடுத்தது நான் சொல்ல போறது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் தன்னுடைய கணவர் இறந்த பிறகுதான் அவங்க கோபம் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரிஞ்சவனெல்லாம் வெட்டி வீழ்த்தி, இதே போலதான் ஜான்சி ராணியும்
வெட்டி வீழ்த்தி உலகத்துல வீர மங்கையா இன்னைக்கு வரைக்கும் நினைக்க வைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் கணவருடைய இழப்புக்கு பின்னாடி நானும் தைரியமானவதான், என்கிட்டயும் ஆற்றல் இருக்குதுன்னு மொத்த நாட்டு மக்களையும் காப்பாத்துனாங்களே. அப்ப இந்த மக்கள் யாரும் அவங்கள யாரையும் ஒதுக்கி வைக்கல, வீர மங்கைன்னு தான் சொன்னாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும். நம்ம நாட்டுல சில வேதங்கள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்றது சரியான விஷயம். நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போறது ஒரு விஷயம்தான். வேதங்களையும் கலாச்சாரங்களையும் எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதுபடிதான் நான் செய்யணும், சரியான விஷயம். ஆனா அதே முன்னோர்கள் சொன்ன வழிமுறைப்படிதான் நீங்க வாழ்க்கையில நடக்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயம் கூட நீங்க அதை மீறாம உங்க வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் நீங்க வாழறீங்களா? எனக்கு சொல்லணும். அடுத்தது எங்க புராணத்துல, அதாவது வேதங்கள்ல சொல்லியிருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் இப்படிதான் நடக்கணும், இவங்கள ஒதுக்கி தான் வைக்கணும் அப்படின்னா, உங்க வம்சத்துல வாழ்ந்த நிறைய பேரை யோசிச்சு பாருங்க. இதே பின்பற்றுதல் தான் அவங்க செய்யறாங்களா அப்படின்றத நீங்க சொல்லணும். அடுத்தது, நீங்க பின்பற்ற வேதங்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டாலும் இதே விஷயம்தான் நான் கேட்குறேன். அதை நீங்க பயன்படுத்தி தான், இப்ப வேதங்கள் இருக்கு, வேதத்துல ஒரு விஷயத்த தவறுன்றாங்க, ஆனா அந்த தவற உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட செய்யல. என்னுடைய குடும்பம் வேதத்தை ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாம அதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, வெளிநாட்டுல போய் படிக்க முடியாது, அவங்க அங்க என்ன செய்யறாங்கன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி நமக்கு தேவைன்னா சில வழிமுறைகளை மாத்திக்கிறோம். ஒரு டைம் பால்ய விவாகம் அப்படின்னு ஒன்று இருந்தது. இதுல நிறைய பேருக்கு கணவன் 12 வயசுலயே இறந்தா கூட 8 வயசு குழந்தை கூட சதி அப்படின்ற ஒரு விஷயத்துல இறங்கணும். ஏன்னா கணவன் இல்லைன்னா நீ தப்பா போயிடுவ, வாழக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதுக்கப்புறம் அறிவார்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் அந்த விஷயங்கள்லாம் தப்பான விஷயம், அதனால அதை செய்யக்கூடாது அப்படின்னு அதை மாத்தி அமைச்சாங்க. சரியான விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயம் மாறுது. சில நாடுகள்ல இந்த விஷயத்த அவங்க கலாச்சாரப்படி பின்பற்றுறாங்க, சில விஷயங்களை நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றுறோம். ஆனா நமக்கு தேவைன்னா சில விஷயத்த மாத்தி வடிவமைக்கிறோம். நான் சொல்றது உண்மையான விஷயம். அதே கணவன் இழந்த பெண்ணுக்கு செல்வமும் சொத்துக்களும் அதிகமா இருந்தா, அம்மா நீங்க தான் குத்து விளக்கு ஏத்தணும் எங்க வீட்டுல, நீங்க ஆசி வழங்கினாதான் அது நல்லா இருக்கும், நீங்க எடுக்கலாமா, எடுத்து கொடுங்க தாலிய, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அதே அந்த பெண்மணி கிட்ட எதுவும் இல்லைன்னா, நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் வரக்கூடாது, ஓரமா போய் உட்கார்ந்துருங்க, இதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றது நியாயமா? அடுத்தது, இத சொல்றது ஆண்கள் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. ஏன்னா இந்த மாதிரி சேவைகளை, அதாவது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யறது பெண்கள் தான், ஆண்கள் முடிவெடுக்க தெரியாது. அப்ப இந்த பெண்கள் இதை ரகசியமான முறையில செயல்படுத்துறாங்க. அதாவது தன்னுடைய தாய் மூலியமாவோ தன்னுடைய உறவுகள் இதை சொன்னாங்க, அதனால நீங்க வரக்கூடாது, என்னுடைய தாயார் இது தவறுன்னு சொன்னாங்க, இல்லை எங்க குடும்பத்து வழக்கப்படி இப்படிதான், இது ஆண்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ஆண்களுக்கு குடும்ப வழக்கமே தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு ஜாலியா வாழ்ந்தவங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெண்கள் தான். அது அவங்கவுங்க பிரச்சனைக்கு வரும்போது தான், ஒருவேளை உங்களுடைய தாயாருக்கு அந்த சூழ்நிலை வந்தோ மற்றவங்க யாராவது சொல்லும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். நான் சொல்றது உண்மையான விஷயம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு 50 வருஷம் ஒரு பெண்மணி ஒரு குடும்பத்துக்காக நிறைய நல்லதை செஞ்சிருப்பா,
நிறைய தியாகங்களை செஞ்சிருப்பா. அந்த குடும்பத்துல நடந்த நிறைய அநியாயங்களை, கொடுமைகளை மறைச்சிருப்பா. நிறைய விஷயங்களுக்கு துணை நின்றிருப்பா. துவண்டு போற நேரத்துல ஆறுதல் சொல்லியிருப்பா. முழுக்க முழுக்க அந்த குடும்ப வளர்ச்சிக்கு அடிக்கல் நாட்டியது அந்த பெண்மணியாதான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள ஒதுக்குறது என்னை பொறுத்தவரை மகா மகா பாவமான செயல். இத நம்ம தெரியாம செய்யறோம். ஆனா உண்மையான ஆசி அவங்க கிட்டதான் வாங்கணும். ஏன்னு கேட்டா அந்த ஆசி அவங்க என்னைக்கும் தனக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு, இந்த நிலைமை இன்னொரு குழந்தைக்கு ஏற்படக்கூடாது, இன்னொரு குழந்தை என்னை விட நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு தான் நமக்கு ஆசீர்வாதத்தை அதிகமா கொடுக்கும். ஏன்னா இவங்களை விட தனக்கு இல்லாத ஒண்ணு மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அதோட வலிய உணர்ந்தவங்க கண்டிப்பா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இத நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம இத செய்ய தவறுறதுனால நிறைய பெரிய இடங்கள்ல இந்த கணவன் இல்லைன்னா நீ ஏன் என்னை ஒதுக்குற, நீ ஒதுக்குற நிலையில நான் இருக்க மாட்டேன்னு இவங்க ஒரு தாலிய போட்டுக்கிறாங்க. அடுத்தது நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிறாங்க, தலையில பூ வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. வச்சுக்கிட்டு சுதந்திரமா வாழறாங்க. இது தெரியாம நம்ம அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம். அதுவும் தப்பு கிடையாது, அந்த ஆசீர்வாதமும் நல்லதுதான். ஆனா நம்ம வாங்குறோம். ஆனா நியாயப்படி உண்மை இங்க மறைக்கப்படுது. பொய் வெளியில கம்பீரமா சுற்றிக்கிட்டு இருக்கு. இத நான் தவறுன்னே சொல்லல. நீங்க ஏன் தடுக்கிறீங்க? பிறக்கும்போது பெண்ணுக்குன்னு உரிமையானது பூ, பொட்டு, இதெல்லாம். நடுவுல வந்தது இந்த தாலி. அதுக்காக இவங்க என்ன பாவம் செஞ்சிட்டாங்க? இவங்க அந்த குடும்ப வளர்ச்சிக்காக எப்பவுமே கடைக்கால் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கால் அப்படின்ற அந்த குடும்ப வளர்ச்சிக்கு ஆரம்பமா இருந்த அதை வணங்கும் போது நம்ம நல்லா இருப்போம். ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும். ஜப்பான் நாட்டுல இந்த பழைய மிஷினுங்க, அதாவது உயிரில்லாத எந்திரங்கள் பாழடைஞ்சு புது எந்திரம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அலட்சியமா எடுத்து மொத்த பேரும் அந்த எந்திரத்தை கூட தூக்கி வீச மாட்டாங்க. நீங்க அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கெல்லாம் கூகுள் தெரியும்ல, பாருங்க. தூக்கி வீசி எறிய மாட்டாங்க. அந்த இயந்திரத்துக்கு மரியாதை செலுத்துவாங்க. இவ்வளோ நாள் எங்களுக்காக உழைச்ச நீங்க இப்ப உதவக்கூடிய நிலையில இல்லை, அதனால உங்களுடைய ஆசி எங்களுக்கு வேணும் அப்படின்னு வாயில்லா ஜீவனான அந்த இயந்திரத்தை வணங்கி தொழுது அதுக்கப்புறம்தான் அங்கிருந்து எடுப்பாங்க. ஆனா நம்ம உயிரோடவே இந்த ஜீவன்களை தொலைத்து ஓரம் கட்டுகிறோம். இது தப்பான விஷயம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா எந்த குழந்தையும், ஆண் குழந்தையும் இதை தவறா நினைக்கிறதே கிடையாது. தன்னுடைய தாய் முகத்தை பார்க்கணும், தாய்கிட்ட ஆசி வாங்கணும், தாய் கூட இருக்கணும். இத நிறைய குழந்தைகள் நினைக்கிறாங்க. ஆனா இந்த உறவுகள் அதை தவறா பயன்படுத்தி அதை ஒரு சூழ்ச்சியால ஒதுக்குறாங்க. இது அவங்களுடைய எண்ணம். அதுக்காக இறைவன் இவங்க யாரையும் நிராகரிக்கல அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த புராண கதைகளை நான் சான்றா கொடுத்துருக்கேன். புராணமும் ஒதுக்கல, எதுவும் ஒதுக்கல. இன்னைக்கு முக்கால்வாசி பேரு வேதம் தெரிஞ்சவங்க வெளிநாட்டுல வேலை பண்றாங்க. வெளிநாட்டுல அவங்க அதே பாரம்பரியத்தோட வாழ்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. வெளிநாட்டுல சிலர் கடைப்பிடிக்கிறாங்க, அதை இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஐயோ வெளிநாட்டுக்கு போனா கெட்டுருவாங்கன்னு. ஆனா பணம் தேவைப்படுது. ஆனா உங்களுடைய வாழ்க்கை முறை அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுது.
அதை தான் நான் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சேன். அதனால நீங்க யாரும் ஒதுக்கப்பட்ட எல்லா சகோதரிகளுக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க பண்ண புண்ணியம் ஒரு துளி கூட குறையவே இல்லை. அந்த புண்ணியம் உங்க அக்கௌண்ட்ல கண்டிப்பா சேகரிக்கப்படுது. உங்களுக்கு தேவையான நல்லது யார் ஒதுக்குனாலும், யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் இறைவன் உங்களை ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சியா வச்சுட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு நிறைய நல்ல விஷயங்களை நீங்க நினைச்சதெல்லாம் செயல்படுத்த வைப்பாரு. அதுவும் இல்லாம இறைவன் உங்களுக்கு துணையா கண்டிப்பா இருப்பாரு. இந்த உலகமே உங்களை வேண்டான்னு சொன்னா கூட இறைவன் உங்களை எதிர்பார்க்கிறாரு. உங்களை பழைய மாதிரி, அதாவது நீங்க பழைய சிந்தனையோட மகிழ்ச்சியோட இருக்கணும்னு நினைப்பாரு. அவர் எதையுமே தப்பா நினைச்சதே கிடையாது. நம்ம தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு தோணுன விதமா அந்த சொல்லத்துக்கு தைரியம் இல்லாம, எங்க தாத்தா சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க சித்தி சொன்னாங்கன்னு பொய் வார்த்தைகளை கூறி மூடி மறிச்சு இவங்களை துன்புறுத்துறோம். ஆனா இது மிகப்பெரிய பாவம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த கருத்து உங்க எத்தனை பேருக்கு பிடிக்குது பிடிக்கலன்றத நீங்க கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையில நம்ம சந்திப்போம். இன்னும் நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பேசுவோம். இதுவும் ஆன்மீக சம்பந்த விஷயம்தான். ஏன்னா நிறைய பேருக்கு இது இவ்வளோ நாள் சந்தேகமா இருந்தது. நான் இவ்வளோ புண்ணியம் பண்ணி என் கணவருக்கு அப்புறம் என் புண்ணியம் பறிக்கப்படுதா அப்படின்னு. அதனால அப்ப நான் இனி கடவுளை வணங்குறது வீணா? இல்லைங்க. நீங்க எப்பவும் போல கடவுளை நினைங்க. கடவுள் உங்களை யாரையும் வெறுக்கல. உங்ககிட்ட இன்னும் அதிக அன்போட இருக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல அது இயற்கை நீதி. இத பகவத்கீதையிலே சொல்லியிருக்குது. அந்த உடல் பண்ண கர்மா அது போக வேண்டிய சூழ்நிலை. கணவனோ மனைவியோ இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால அந்த உடல் பண்ண கர்மா இத்தனை வயசுலதான் இறக்கணும்ன்றது அந்த உடல் பண்ண விஷயம். அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க எப்பவும் போல வாழ்ந்துகிட்டு இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை மனசுல எடுத்துக்காதீங்க. கடவுள் சிந்தனையோடு வாழுங்க. அந்த கடவுள் உங்களுடைய புண்ணியத்தை இந்த நேரத்துல ரெட்டிப்பாக்கும். நீங்க எது நல்லது நினைச்சாலும் அது நடக்கும். நீங்க கண்டிப்பா அதை செயல்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் அழகா உங்களுக்கு புரியும். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பேசுறோம், நிறைய நல்ல செயல்களை செய்யறோம். இப்பவும் சும்மா இல்லை, நிறைய ஆன்மீக கதைகளையும் நிறைய தெளிவுகளையும் தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கை முழுசா புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால போனது நல்ல விஷயம்தான். ஏன்னு கேட்டா அப்பதான் உங்ககிட்ட இருக்கிற திறமை வெளியில வரும்னு இறைவன் நினைக்கிறாரு. அதனால யாரும் யாரையும் இழந்து வருத்தப்படாதீங்க. இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு நிறைய விஷயம் தெளிவுபடுத்துறதுக்காக இறைவன் செய்யற ஒரு அற்புத செயல்தான். நாட்டு மக்கள் எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா உலகமே நிரம்பி வழியும். அவங்கவுங்க வந்த கடமை முடிஞ்சா போய் தான் ஆகணும். இவங்களுக்காக அவங்களுக்காக அழலாம், நினைக்கலாம், வருத்தப்படலாம். ஆனா உங்களுடைய மனசை இறை வழிபாட்டுல செலுத்துங்க. அந்த புண்ணியம் இந்த நேரத்துல ரெட்டிப்பா உங்களுக்கு பலனை அதிகரிச்சு கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த பதிவை நீங்க அனுப்பி வைங்க. ஏன்னா மிக முக்கியமான விஷயம். நிறைய நேரத்துல நானே யோசிச்ச விஷயம். இந்த புண்ணியம்லாம் இப்படி போயிடுச்சுன்னா எதுக்காக நான் இறைவனை வணங்கணும்? நிஜமாவே நம்ம மனசுல அந்த எண்ணம் வரும். எதுக்காக வணங்கணும்? நல்லா இருக்கும்போது பண்ண புண்ணியமே மறைச்சிட்டாங்கன்னும் போது, இப்ப எதுவும் இல்லாம இருக்கும்போது நான் எதுக்காக கடவுளை நினைக்கணும்? கடவுள் அப்படின்றது குழந்தையில இருந்து வயசாகி இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு தனியா டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அதுல இருக்கிற புண்ணிய கணக்கு
யாருமே அபகரிக்க முடியாது. அது உங்களுக்கானது. அது அடுத்த பிறவியில இதை விட மிக பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். இல்ல இந்த பிறவியில சில துன்பம் இருந்தாலும் அது உங்க கர்மாவை குறைக்குது. அதுக்கான வாய்ப்பு இது அப்படின்னு பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கைய ரசிச்சு வாழுங்க. இது உங்க வாழ்க்கைய அழகாக்கும், சிறப்பாக்கும். எதை நினைச்சோம் யாருக்காகவும் யோசிச்சு உங்களுடைய கொள்கையை மாத்திக்காதீங்க. வாழ்க்கை அழகு. வாழுங்க.